₹1,00,00,000 காரை வாங்கி அதுக்கு 35,000 ₹50,000 ₹75,000 நான் என்னால் ப்ரீமியம் கட்ட முடியுது. நான் விலை மதிப்பு இல்லாதவன். என்ன நானே எவாலுவேட் பண்ணாமல் உட்காந்துருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில். காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணி கொடுக்குறாங்க, கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த வயசில் ரிட்டையர்மெண்ட்டு? உங்களுக்கு 55 வயசில் ரிட்டையர்மெண்ட். உங்கள் ஒய்ஃப்க்கு எப்போ ரிட்டையர்மெண்ட்டு? அப்போ எனக்கு என்ன ஒரு பாலிசி வேணும்னு என்னால் டின்னரிங் பண்ண முடியலன்னா நான் புத்திசாலியா? நான் என்ன மாதிரி ஆள்? வணக்கம் நேயர்களே. போன வீடியோவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்? ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி விலாவரியாக அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே நம்ம அதர் பாலிசிஸ் பேசியிருந்தோம். இண்டிவிஜுவல் ஃப்ளோட்டர், ஸ்டாண்டர்ட் பாலிசி, பேரண்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம இன்சூரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ன இன்சூரன்ஸ்? டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம லாஸ்ட் வீக்கில் இதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டேன்னு. 2 கண்ணு இருக்குது. அப்போ ஒரு கண்ணை ஒண்டி வச்சுன்னு இன்னொரு கண்ணை பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாமா? அப்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு கண்ணுனா டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு கண்ணு. இந்த 2 கண்ணோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டு அப்புறம் அதை பற்றி அதோட விஷயங்கள் போகலாம். அதோட இன்னொரு கண்ணான டேர்ம் இன்சூரன்ஸ் வரோம். ஏன் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பேசுகிறோம்? நமக்கு என்ன வேலை அங்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். ஓகே, இந்தியாவிலே இந்த ஏர்லி பார்ட்டில் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் இருந்தது நான் ஒரு ஆள். அது ரிலேட்டட் எக்கச்சக்க ஆர்டிக்கல், இந்தியாவிலே அதிக ஆர்டிக்கல் ஃபினான்ஷியல் பிளானிங் எழுதின ஒரு ஆள். இப்போ நான் எப்போ ஆர்டிக்கல் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி அப்படின்னா, ஒரு டே 1 உங்கள் ஃபினான்ஷியல் பிளானை ப்ரொடெக்ட் பண்ணால் என்ன பண்ணோம்? ஒரே பாலிசி தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். சீப்பான ப்ரீமியம், நிறைவான ஒரு கவரேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு பிளான். நிறைய பேருக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் சொன்னால் அது புரியாமையே இருந்திருக்காங்க. அப்புறம் நான் கேட்பேன், சார் உங்களோட ஒர்த்து எவ்வளோ இருக்கும் தெரியுமா அப்படின்னு. தெரியாது சார், திடீர்னு ஒர்த்து கேட்குறீங்க. அப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற கூட நீங்களே போய் உங்களுக்கு கேள்வி கேட்டுருக்காங்க, என்னோட ஒர்த்து எவ்வளோ அப்படின்னு கேட்டு. நிறைய பேர் உங்களோட ஒர்த்து எவ்வளோன்னு கேட்டால் திடீர்னு ஷாக் ஆகிடுவீங்க. நீங்களே உங்களை ஒர்த்து எவ்வளோன்னு எவாலுவேட் பண்ணிக்கோங்க. சரியா? எவாலுவேட் பண்ணிட்டீங்க. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அடுத்த கேள்வி உங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க டேர்ம் இன்சூரன்ஸே இல்லைன்றீங்க. நம்மள்ட்ட கார் இருக்கான்னு கேட்குறீங்க. ஆமாம், கார் இருக்குது. பெரிய கார் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். அதுக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறேன்? 35,000 45,000 வரைக்கும் கட்டுறேன். ஓகே, அந்த காரோட வேல்யூ எவ்வளோ? 25,000 50 லட்சம் 75 லட்சம் ₹1,00,00,000 காரை வாங்கி அதுக்கு 35,000 ₹50,000 ₹75,000 நான் என்னால் ப்ரீமியம் கட்ட முடியுது. நான் விலை மதிப்பு இல்லாதவன். என்ன நானே எவாலுவேட் பண்ணாமல் உட்காந்துருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில். அப்போ எனக்கு என்ன ஒரு பாலிசி வேணும்னு என்னால் டின்னரிங் பண்ண முடியலன்னா நான் புத்திசாலியா? நான் என்ன மாதிரி ஆள்? அது தெரியணும் இல்லை நம்மளுக்கு. அது தெரிஞ்சால் தானே நம்மளுக்கு நம்ம என்ன வேணுன்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்போது நான் என்ன ஒர்த்து அப்படின்னு நீங்கள் ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயங்கள் நடக்கும். உங்களோட ஒர்த்து தெரிஞ்சதுன்னா இது இங்கேருந்து எப்படி வளர்றதுன்னு தெரிஞ்சிருக்கும். நான் ஒர்த்தே இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்ன இருக்கும்? நான் எப்படி என்னை ஒர்த்து ஆக்கிக்கிறதுன்னு இருக்கும். அப்போ 2 விஷயங்கள் நடக்கும். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வாங்குகிறோம், சிம்பிளான விஷயங்கள். அதுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையே மாறுது பாருங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே உங்களோட வாழ்க்கையே மாறுது, எண்ணங்களே மாறிடுது இல்லை. ஸோ இதுதான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸோட வெரி வெரி இம்பார்ட்டண்டான விஷயங்கள். அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன வாங்கலாம்? 2 மெத்தட் சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஒன்று எக்ஸ்பென்சஸ் மெத்தடு, ஒரு இன்கம் மெத்தட். அப்படின்னா ஒரு மனிதர்கள் இறந்துட்டா அந்த குடும்பத்துக்கு அந்த இன்கம்மை ரீப்ளேஸ் பண்ணுறது இன்கம் மெத்தடு. இன்னொரு மெத்தடு மாதம் எவ்வளோ செலவாகுது, அது என்னோட குடும்ப செலவுக்கு, எங்கள் குழந்தைகளோட படிப்புக்கு, நாங்கள் வாங்கின கடன்களாக இருக்கட்டும், ஹோம் லோன்ஸ். அப்படி கடன் இல்லைன்னா இன்றைக்கி ரொம்ப கேவலம். ஒரு பீரியட் சொன்னாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல். நான் இன்னும் கடன் வாங்காதவர் நெஞ்சம் போல் ஆக்கிட்டாங்க. ஏன்னா கடன் வாங்கலைன்னா அந்த ஒரு ஈழ்க்காயிடுது. அப்போது அதோட லைபிலிட்டிஸ் ஆகுது. அந்த லைபிலிட்டியும் எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்? இது எக்ஸ்பென்சஸ் மெத்தட். அப்போது இந்த 2 மெத்தடில் எந்த இன்சூரன்ஸ் பாலிசி எனக்கு பெஸ்ட், என்ன மாதிரி கான்செப்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னு நம்ம டேர்ம் இன்சூரன்ஸை விலாவியாக போகும்போது நம்ம அதை பார்க்கலாம். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப பயங்கரமான ப்ரீமியமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீப். 20,000 30,000 உங்களுக்கு எடுத்தீங்கனாலே 1.5 கோடி 2 கோடிக்கு கொடுக்குறாங்க. சில நேரங்களில் எங்கள் இன்வெஸ்டர் ஒரு நாள் கேட்டார், என் ஒய்ஃப்ட்ட எதை கேட்டாலும் இருக்குன்றாங்க, அவங்களுக்கு என்னங்க கிஃப்ட் கொடுக்குறது? என்ன சொன்னால், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்து கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு. டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு எப்படி கிஃப்ட்டுங்கன்னாரு. அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க சந்தோஷமாக வாங்கணும், அவங்க ஒய்ஃபுக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா, அவங்க பேரில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து கொடுக்கணும். அப்போ அவர் கேட்டார், சார் எங்கள் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ நம்ம சொன்னோம், ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ பாலிசி இருக்கோ அதில் 50% ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் கொடுப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஹஸ்பண்ட் 1 crore பாலிசி இருந்தால் ஒய்ஃபுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50 lakhs. ஹஸ்பண்ட் 5 crore இருந்தாருன்னா ஒய்ஃபுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 crore தான் கிடைக்கும். ஏன்னா தட் இஸ் அ கேப். 1 கோடிக்கு மேலே இன்சூரன்ஸ் பாலிசி, டேர்ம் இன்சூரன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் கொடுக்குறது இல்லை இப்போ. ஸோ அப்படின்னா நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் உங்களை பற்றி பார்க்குறீங்க, உங்கள் ஒய்ஃபு, ஏன்னா ஹோம் மேக்கருக்கு வேல்யூவேஷன் எவ்வளோ, அவங்க வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு எப்படி வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணி கொடுக்குறாங்க, கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த வயசில் ரிட்டையர்மெண்ட்டு? உங்களுக்கு 55 வயசில் ரிட்டையர்மெண்ட். உங்கள் ஒய்ஃப்க்கு எப்போ ரிட்டையர்மெண்ட்டு? 75 80 85 படுக்கிற வரைக்குமா? யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க கிஃப்ட்டு?
நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் உங்கள் ஒய்ஃப் கிஃப்ட். ஏன்னா நீங்கள் இல்லாதனால என்ன ஆகும், அவங்கள்ட்ட பணம் இருக்கும், அட்லீஸ்ட் அந்த அவங்க பேலன்ஸ் இருக்கிற நாட்கள் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது இல்லை, அப்படியே ஓடி ஓடி அவங்க பார்த்திங்களா. அப்போ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பதுன்றது உங்களை பற்றிய விஷயங்கள் கிடையாது, உங்களை சார்ந்து வாழவங்களை பற்றிய விஷயங்கள். அப்போது உங்கள் மேலே, உங்கள் ஃபேமிலி மேலே நீங்கள் எவ்வளோ லவ் அஃபெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும். எப்போ வாங்கலாம்? அடுத்த மாதம் வாங்கிடலாமா, இல்லை அடுத்த வருஷம் வாங்கலாமா? இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அட்வைஸ் இருந்தால், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருந்தால் அவரை கூப்பிடலாம். இல்லை சார், எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆள் இருக்கணும், கரெக்டாக எவாலுவேட் பண்ணி எங்களுக்கு சொன்னால் யாரை கூப்பிடலாம்? இந்த ப்ரொடெக்ட் வித் பார்த்தா இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட்டு கீழே கொடுத்துருக்க நம்பரை கூப்பிட்டிங்கன்னா அவங்கள உங்களுக்கு எடுத்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி பாலிசி உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு 3-4 வெரைட்டியான ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொடெக்ட் வித் பார்த்தாவோட அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் உங்களுக்கும் வேணும், உங்கள் குடும்பத்துக்கும் எங்களால் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியும், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த வீடியோவை தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கை முறைகளை எப்படி மாற்றுறது, ப்ரொடெக்ஷன் வித் ஹெல்த் எல்லாமே பார்க்குறது நம்ம கண்டினியூஸாக தொடர்ந்து இதை செய்ய போகிறோம். உங்களோட ஆதரவு தொடர்ந்து இருந்துன்னா இந்த சேனல் மேலும் மேலும் நிறைய பேர் போய் ரீச் ஆகலாம். இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்பீங்க. இது எங்களுக்கு 0 கன்சல்டன்சி சார்ஜ். நாங்கள் வில் நாட் சார்ஜ் ஈவன் 1 rupee டு கிவ் யுவர் கன்சல்டன்சி. யுவர் கன்சல்டன்சி இஸ் ஃப்ரீ. இப்போ எங்கள்கிட்ட பாலிசி எடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா த்ரூ அவுட் யுவர் லைஃப் டைம் அவர் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ. ஓகே, 0 paisa ஃபார் கிவிங் அட்வைஸ் அண்ட் 0 paisa டு சர்வீஸ் யூ த்ரூ அவுட் த ப்ளீ. இது 2 தான் எங்கள்கிட்ட. வாட் எவர் இன்சூரன்ஸ் பாலிசிக்குள்ளே மீதி இருக்கிறதுலாம் உங்களுக்கே தெரியும், அதை ஃபர்தராக நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. வர வாரங்களில் என்ன பார்க்க போகிறோன்னா 25 வயது மனிதருக்கு எவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், 45 வயது மனிதருக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், 65 வயது மனிதருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவையா தேவையில்லையா இதை பார்க்க போகிறோம். டேர்ம் இன்சூரன்ஸ்குள்ளே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரைடர்னா என்ன மாதிரி ரைடர்ஸ் எடுத்துக்கலாம், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னா என்ன, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ரைடர்னா என்ன, அப்புறம் நம்ம ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கேன், நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், அப்போ டைரக்டர் லைபிலிட்டிஸ் பாலிசி எப்படி எடுக்கிறது, அது எப்படி உங்கள் கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு கீமேன் இருக்கார், அந்த கீமேனுக்கு எப்படி இன்சூரன்ஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் 50 லட்சம், 1 கோடி, 5 கோடி, 50 கோடி, 100 கோடி எடுத்திருப்பீங்க, அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்கள் அந்த கம்பெனிக்குள்ள பிரச்சனை வருது, அந்த கீமேன் காணாமல் போய்டுற, அந்த கம்பெனியை ரன் பண்ண வேண்டாமா? ஸோ அதுக்கு என்ன மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கணும், தனி மனிதன், ஒரு என்டிட்டி, ஒரு கம்ப்ளீட் குரூப், இல்லை ஒரு கம்பெனிலே இருக்கீங்க, உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ குரூப் டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டு வீடியோவில் நம்ம வர வீடியோவில் பார்த்துட்டே இருக்க போகிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் அந்த நம்பிக்கை உங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி சைனிங் ஆஃப்.